கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக கஷ்டம் வராது, திடீர்னு நல்லது நடக்காது. ஆல்ரெடி உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதிலிருந்து மீண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த 5 வருஷம் நான் பெருசாக ஒன்றும் கஷ்டப்படலையே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல தசை நடந்து காப்பாற்றியிருக்கு அவங்கள அப்படின்றது அர்த்தம். அப்போது இந்த 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனியில் இவங்க என்ன பண்ணணும்னு சொன்னால், அஷ்டம சனி வந்து அந்த கல்யாணத்தை நிறுத்தலை. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 8ல் சனி இருக்கும்போது முதல்ல ஒரு விஷயத்தை ஃபுல்லாக கவனிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்து பேசி ஏற்பாடு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு தெரிய வரும். அதனால் அது இப்போது திருமணம் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நடுவில் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருந்துருக்கும். இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண என்ன பண்ண போகிறாங்க, அப்படியே பார்த்துருக்கேன், தேவையில்லாமல் கமிட்மெண்ட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தவங்க கூட இப்போ பெற்றோர்களுக்கு பேசினா சரி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள் சனி இருக்கிறது குருவுடைய வீட்டில் இப்போது இருக்க போகிறார். மீன ராசியில் இருப்பார். அந்த குரு புத்திரகாரகனாக இருக்கார். அதனாலேயும் குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. 3வது, சுய ஜாதகத்தில் சனினால தான் இவங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்பட்டு இருக்கு. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை நமக்காக கணித்து சொல்வதற்காக உதாரண ஜோதிடர் பீமராஜா ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். 2026 சனிப்பெயர்ச்சி கன்னி ராசிக்காரருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது சார்? கன்னிராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதில் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதில் முரண்பாடுகள் இருக்கும். 7ஆம் இடத்துல சனி அதை கண்டக சனி அப்படின்னு சொல்லுவோம். 2வது, சனி நேரடியாக அந்த ராசியை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது எப்படி நல்லது நடக்கும், கண்டக சனி காலம் கஷ்டம் தானே படணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ 7ஆம் இடத்திற்கு சனி வராருன்னு சொன்னால் மேஷ ராசி, அந்த ராசிக்கு 7ல் சனி வரும்போது உச்சம் அடைவார். அதே துலா ராசிக்கு 7ல் சனி வரும்போது நீச்சம் அடைவார். அப்போ 7ஆம் இடத்திற்கு வந்தாலும் கூட அவர் எவ்வளோ பலம் அடைகிறார் அந்த வீட்டில். அது அவருக்கு நட்பு வீடா பகை வீடா, அங்கே என்னென்ன நட்சத்திரத்தின் வழியாக அவர் பயணிக்க போகிறார் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அந்த ராசிக்கு இவர் யாருன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கன்னி ராசிக்கு இவர் பஞ்சமாதிபதினு சொல்லுவோம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி. அப்படி சொன்னாலும் உடனே 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக வர்றாரு. எப்போ ஒரு சுபஸ்தானம் ஒரு அசுபஸ்தானம் ரெண்டுத்துக்குமே ஒரு கிரகம் சம்மந்தப்படுகிறதோ சுபஸ்தானத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி தான் சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி நன்மை செய்யக்கூடியவர் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படிப்பட்டவர் 7ஆம் இடத்திற்கு வர்றார். ராசியை பார்க்குறாருன்னு சொன்னால் நல்ல விஷயங்களை பெறுவதற்காக இவங்களை தூண்டிக்கொண்டே இருப்பார். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே என்னென்னா, இவங்க ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப நாலேஜ் இருக்கும், புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் கேர்லெஸ், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னால் அந்த எக்ஸாம் முன்னால் கூட படிப்பாங்க. அந்த மாதத்தில் அந்த வாரத்தில் கூட படிக்க மாட்டாங்க. நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி போய் எடுத்து படிப்பாங்க, ஆனால் பாஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு டேலண்ட் இருக்கும். ஆனால் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அதை இந்த சனி மாற்றுவார். அது அப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, அப்போ இவ்வளோ நாள் நான் ஜாலியாக தான் இருந்தேன், இப்போ நான் கஷ்டப்படுறேன், ஆர்டர் பண்ணுறேன், அப்போ சனி எனக்கு சாதகமாக இல்லைன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, சனிக்கு எப்பயுமே நிறைய இடத்துல கெட்ட பேர் தான் வரும். ஆனால் அவர் நல்லது செய்வார். அப்படி அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற சனி இவங்களுடைய முன்னேற்றத்திற்காக, நல்ல நிலையை அடைவதற்காக இவங்களை தூண்டி தூண்டி வேலை பார்க்க வைப்பார், ஓடி ஆடி உழைக்க வைப்பார். அந்த விஷயம் நடக்கும். அதே சேம் டைம் இன்னொன்று என்ன நடக்குன்னா, அவர் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அப்போது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயங்களை அடைவது, ரீச் ஆகிறதுக்காக இவங்களுக்கு அந்த புத்தியை கொடுப்பார். நீ இந்த துறையில் இந்த சப்ஜெக்டில் ரொம்ப நல்லா இருக்க, இதை நீ பண்ணலாம், இதுக்குள்ளே நீ போயிட்டனா பிரபல்யம் ஆகிடுவ, இதுக்குள்ளே நீ போயிட்டனா மல்டி மில்லியனர் ஆகிடுவ அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தெரிய வைப்பார். அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னே தெரியாதவங்களுக்குலாம் இப்போது தெரிய வரும். ஓகே. ஸோ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள், பணவரவு இதெல்லாம் எப்படி இருக்கும் சார்? பணவரவு கட்டாயம் இருக்கும். கன்னியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 7ல் சனி வரும்போது பணவரவு இருக்கும். எப்படி வரும்னு கேட்கும்போது, பூர்வீக சொத்து கைக்கு சேரும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ரொம்ப காலமாக வழக்கு நடந்துகிட்ருக்கு. அல்லது அதை பற்றி பேசினாலே சண்டை ஆகிடுதுன்னு சொல்லி நாங்கள் யாருமே அதை அனுபவிக்காமல் அப்படி சும்மா கிடக்குதுன்னு சொன்னால், கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. 2வது, ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டார், அந்த செட்டில்மெண்ட் வர வேண்டியது வராமல் இருக்குது.
அதுக்காக நிறைய அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. வேலையில் இருக்கும்போது அவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்கும். ரிட்டயர்ட் ஆகி வெளில போயிட்டு உள்ளே வரும்போது பெருசாக இது பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ சரியாகி அவருடைய செட்டில்மெண்ட் பணமானது கைக்கு வரும். யாரையாவது நம்பி, குறிப்பாக உறவினர்களுக்கு வந்து பெருந்தொகையை கொடுத்துருக்காங்க, எதுவும் எழுதிலாம் வச்சுக்கல, அவங்க இல்லைன்னு சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட பணம் வந்து திரும்ப இவங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கைவிட்டு போன சொத்துக்களை மீட்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரும். ஓகே. உடல் நலம் சார்ந்து எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் சார்? என்ன மாரியான பிரச்சனைகள், தொந்தரவுகள் வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு? உடல்நலத்தில் கட்டாயம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நம்ம 5 மற்றும் 6ஆம் இடத்திற்கு அதிபதி அப்படின்னு சொன்னோம். 6ஆம் இடம்னு சொன்னால் அது ருணரோக சத்துருஸ்தானம். நேரடியாக ஒருத்தருக்கு நோய் வர்றதுக்கு காரணம் 6ஆம் இடம் தான். அப்போ இந்த சனி வந்து கன்னிராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் அதிபதின்றதுனால அந்த தாக்கமும் இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த 6ஆம் இடம் சம்பந்தமான தாக்கம் இருக்குன்னு சொன்னால், இதே தான் முதல்ல சொன்ன அந்த ஒரு அலட்சிய போக்கு, கேர்லெஸ்ஸாக ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா பார்த்துக்கலாம், அது ஒன்றும் ஆயிடாது, நமக்கெல்லாம் இந்த வயசுலாம் ஒன்றும் பண்ணாது, நமக்கெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி இருந்துடக்கூடாது. அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக ஹெட்டேக் வருதுன்னு சொன்னால் எதனாலன்னு போய் பார்த்துடணும். அதுபோல் அப்பப்போ வயிற்று வலி வருதுன்னு சொன்னால் போய் பார்த்துடணும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வருது, இல்லை அப்பப்போ ஜுரம் வருது, அப்போது திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு இம்மீடியட்டாக இவங்க போய் டீட்டெயிலாக அதை டயக்னோசிஸ் பண்ணி எதனால் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்துக்கிறது நல்லது. ஆரம்பத்திலே பார்த்துக்கிட்டா பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாம தப்பிச்சுக்கலாம். அதுவும் குறிப்பாக வந்து இவங்க வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும். அப்டமன், அந்த அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. திருமணம் சார்ந்து காத்திருக்கிறவங்களுக்கு, இல்ல 2வது திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஐடியால இருக்கும், அதுக்கு இந்த காலகட்டம் உகந்ததா இருக்குமா சார்? திருமணம் வந்து விரும்பி ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. 5, 7ஆம் இடத்துடைய தொடர்பை வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது, லவ் மேரேஜ்ன்றதை இந்த காலத்தில் சொல்கிறோம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்தக்காரங்கள அத்தை பையன், மாமா பொண்ணு அப்படின்றவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து மாமா மாமான்னு கூப்பிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், அப்படி பண்ணிப்பாங்க. அப்போ அப்படி இருந்தது. இப்போ அது லவ் மேரேஜ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆக மொத்தம் 5, 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுன்னா இவங்க வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணையை அமைத்து கொள்ள முடியும், அப்படி இருக்குது. அப்போ கன்னிராசியில் லவ் ஃபெயிலியர் ஆனவங்கள்லாம் வந்து அது சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அம்சம் இப்போ இருக்கிறது. மறுமணம் சம்பந்தமான விஷயம்னு சொன்னாலும் கூட அதுவும் யாருக்கு மறுமணம் தேவையோ, முதல் திருமணம் முறிவுக்கு வந்துருச்சோ அவங்களுக்கு நடக்கும். அந்த மறுமணம் பண்ணிக்கக்கூடியவங்க கூட ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, கூட வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து இவங்க பண்ணிப்பாங்க. ஏன்னா கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்க, ஷார்ப்புன்னு சொன்னோம் இல்லையா? அப்போது ஒரு கல்யாணத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, மறுபடியும் நான் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஆனால் இவர் வந்து எனக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், அந்த பிரச்சனை இங்கே இருக்காது, அதனால பண்ணிக்கிறேன், அப்படிப்பட்ட முடிவுக்கு வருவாங்க. அங்கேயும் ஒரு கால்குலேஷன் தான் அவங்களுக்கு. கட்டாயமாக இருக்கும். ஓகே. குழந்தை சார்ந்து ரொம்ப நாளா நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், இல்லை ரொம்ப நாளா எங்களுக்கு குழந்தை இல்லை, இந்த மாதிரி வெயிட் பண்ணுறவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மாதிரி போனாங்க அப்படின்னா இந்த வருடம் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? தாராளமாக இருக்கிறது. அந்த சனி வந்து 7ஆம் இடத்துக்கு வரார் இல்லையா? 5ஆம் இடத்துக்கு அதிபதி தான் 7ஆம் இடத்திற்கு வரார். அப்போ 5ஆம் இடத்தை புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ அவர் குழந்தையை வந்து கொடுப்பார். இன்னொன்று வந்து குருவுடைய வீட்டில் இருந்து அவர் வந்து ராசியை பார்க்கறதுனால குழந்தை பிறப்பு இருக்கும். ஆனால் எடுக்கும்போதே இவங்க வந்து செயற்கை முறையில் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போக வேண்டாம். இப்போது ஒரு 2 வருஷம் அங்கே சனி இருப்பார் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு 1 இயர் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நார்மலாகவே உங்களுக்கு இயற்கையாகவே குழந்தை வந்து கிடைக்குமா, கரு உருவாங்களா அப்படின்றத பார்க்கலாம். அப்படி ஜாதகப்படி சப்போர்ட் பண்ணுச்சு, தசை நல்லா நடக்குதுன்னா அப்படி இயற்கையிலே உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தான் இவங்க வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்றத ஆரம்பிக்கணும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கவனமா இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் இதுலெல்லாம் அவங்க பார்த்து கவனமா இருந்துட்டாங்கன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு ஸ்மூத்தா போயிடும், அப்படி ஏதாவது இருக்கா சார்? 100% கவனமாக இருக்க வேண்டியது பார்ட்னர்ஸ். நான் 7ஆம் இடத்துல சனி வரார். 7ஆம் இடம்னு சொன்னால் இப்போ எனக்கு 7ஆம் இடம் நீங்கள், உங்களுக்கு 7ஆம் இடம் நான். நம்ம யார் கூட பேசுகிறோமோ, யார் கூட ட்ராவல் பண்ணுறோமோ, யார் கூட சேர்ந்து இருக்கிறோமோ அது வந்து கவனமாக தான் இருக்கணும். அவங்களால பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சனி அங்கே வந்து இருந்து பார்க்கறதுனால அங்கே இருக்கக்கூடியவங்க நல்லவங்க தான்ற மாதிரி இவங்க நம்பிடுவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணாலும் கூட தனித்து பண்ணுறது நல்லது. அல்லது ஒரு பார்ட்னர்னு சொன்னால் முதல்ல சொன்ன மாதிரி தான், கல்யாண விஷயம்லாம் சொன்னோம் இல்லையா? தெரிஞ்சவங்க, ரொம்ப வருஷமாக பழகுனவங்களோட தான் இவங்க பார்ட்னராக இருந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல் வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமானது கூட தெரிஞ்சவங்க கிட்ட தான் இவங்க வச்சுக்கணும். புது நபர்களிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். புது நபர்கள் இல்லை, ஆனால் ரொம்ப பரிச்சயம் கிடையாது, புதுசாக வேலை பார்க்குறதுல ஒருத்தர் வந்து வேலை சேர்ந்துருக்கார், பழகிட்டு இருக்கோம் சொன்னால் அப்போது கவனமாக இருக்கணும். அதுபோல் பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ பழகுறாங்களோ அவங்க கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது.